Welcome back to இன்னொரு புது வீடியோ ஹாய்ஸ் ஃபேமிலி. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாளாக நம்ம வீட்டில் இங்கெல்லாம் நிற்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்துட்டு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி தான் வந்துட்டு வெயில் அடிக்குது. வெயிலோடு சேர்ந்து லைட்டாக மழை வந்துட்டு தூரிட்டு இருக்கு. கண்டிப்பாக இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தில் நல்லா பெரிய மழை இருக்குது. அங்கெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக கருமேகம் நிற்க ஆரம்பிச்சிருக்கு. மேலே ஃபுல்லாக இருக்குது, பயங்கர மழை இருக்குது. ஸோ உங்கள் ஊரில் மழை பெய்யுதா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட எல்லாமே வந்துட்டு பேக் டு லைஃப், பேக் டு நார்மல் நாங்கள் எல்லாருமே வந்துட்டுருக்கோம். அண்ட் ஃபேமிலியும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பேக் டு நார்மல் ஆகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ், நிறைய மெசேஜ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நிக்கியோட குட்டிங்களை காட்டுங்க ப்ரோ, நிக்கியோட குட்டிங்க என்ன பண்ணுது, நிக்கியோட குட்டிங்க நார்மல் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அப்புறம் மாறன் என்னானா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நிக்கி செத்து போய் கிட்டத்தட்ட 15 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 15 நாளோ 10 நாள் சம்திங் தான் ஆச்சு. 15 நாள் ஆச்சு. ஸோ நாங்கள் இப்போ தான் வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல மைண்ட் செட்டுக்கு வந்துட்டுருக்கோம். நேற்று மாறன் பண்ண ஒரு வேலையால் பார்த்தீங்க அப்படின்னா மாறன் நேற்று போயிருக்க வேண்டியது. அதனால தான் மரண பயத்தில் இருக்கான். அவனை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அடங்கி கொஞ்சம் ஆள் பார்த்தீங்க அப்படின்னா அடங்கி நின்றுட்டு இருக்கான். ஐயோ எப்படியோ என்னை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மாறா தப்புச்சிட்டல்ல நீ? என் பையன் மாறா தப்புச்சிட்டல்ல நீ? பாருங்க அந்த மரண பீதி. நேத்தே செத்துருக்க வேண்டியது தலைவர் என்ன பண்ணாரு தெரியுமா? நேற்று வந்துட்டு நாங்கள் எப்போவுமே எலும்போட சேர்த்து சாப்பாடு போடுவோம். ஆனால் நாய்க்கு வந்துட்டு எலும்பு போடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி எலும்போட போடுறப்போ அந்த நல்லி எலும்பு இருக்கும் பாருங்க, அந்த நல்லி எலும்பு எப்பவுமே கொடுக்குறதான், எப்பவுமே அவன் சாப்பிட்றதான். நேற்றுன்னு பார்த்து என்னாச்சுன்னா நல்லி எலும்புலாம் போட்டு சாப்பாடு போட்டோம். சாப்பாடு போட்டுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்திருக்கா. நாங்கள் வெளியே போயிட்டு வரோம், மூஞ்சி தலையிலேருந்து கால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளட்டு. என்னடா இந்த பிளட்டு, இவனை யாரோ கடிச்சிட்டாங்களா இல்லை எங்கேயாவது கட் ஆயிருச்சா அப்படின்னு சொல்லி பயந்துட்டு நாங்கள் வந்து பார்க்குறோம். அதுக்கப்புறம் மேலே ஃபுல்லாக தண்ணி அடிச்சு விட்டேன். தண்ணி அடிச்சு விட்டுட்டு எனக்கு ஒரு டாக்டர் ஒருத்தங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க. நாங்கள் ஆக்சுவலி தண்ணி அடிச்சது எதுக்குன்னா எங்கேருந்து ரத்தம் வருதுன்னு சொல்லி பார்க்கறதுக்காக ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு டாக்டருக்கு வந்துட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தப்போ பல்லில் இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளட் வந்துட்டு இருக்கு. எப்படி பல்லுலேருந்து பிளட் வருது? காலில் இருந்து வருது, இவ்வளோ இடத்துல இருந்து பிளட் வருது. இவனுக்கு ஏதோ வேற ஏதோ பிரச்சனை வந்துச்சோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்போ ஆமா அவனதான் சொல்றான் தெரியும். சரி டாக்டர் என்ன சொன்னார்னா உள்ள எங்கேயாவது எலும்பு குத்தி இருக்குமோ இருக்கும், நீங்க என்ன பண்றீங்க, போய் ஒரு மெடிசன் ஒன்று சொன்னாங்க. அந்த மெடிசன் வாங்கிட்டு வந்துட்டு அந்த இடத்துல வச்சு விட்டீங்க அப்படின்னா சரியாயிரும். கொஞ்ச நேரத்துல பிளட் நின்றும். சொன்னோம் அது இது கிழிஞ்சிருக்கு போல இருக்கு. ஆனா சாப்பாடு வச்சிருந்தோம், சாப்பாட்டுலயும் பிளட் இருந்துச்சு. அப்போவே எனக்கு டவுட் இருந்துச்சு, ஓ அப்போ எலும்பு சாப்பிட்றப்பதான் ஏதோ ஆயிருக்கு, அதனால தான் ஃபுட்டுலேயும் பிளட் இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த இங்கே கட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அந்த டாக்டரோட ஆயின்மெண்ட் எல்லாம் சொல்லி அது வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு சுயல் கிளம்பியாச்சு. ஆள் இங்கேயே நின்றுட்டு இருக்கா. நானும் உள்ளே போயிட்டேன், மழை வர்ற மாதிரி இருக்குன்னு. உடனே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் என்ன நினச்சா எல்லாரும் நம்ம விட்டுட்டு போயிட்டோம்னு நினச்சிட்டு பயங்கரமா அழுகிறான். சொல்லிட்டு பயங்கரமா சவுண்டு. நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். மருந்து வாங்கிட்டு வந்து திருப்பியும் வந்துட்டு ஃபுல்லா பிளட் ஆயிருச்சு. சரி திருப்பி தண்ணி அடிச்சு விடலான்னு சொல்லி தண்ணி அடிச்சு விட்டு கிளீன் பண்ணப்போ அப்போதான் வாய் அண்ணாந்து மேலே பார்க்குறான். மேலே பார்த்தா உள்ள இருக்குல்ல, உள்ளார பார்த்தீங்க அப்படின்னா தொண்டையில எலும்பு வந்துட்டு இப்படி சிக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி சிக்கிட்டு இருக்கு உள்ள. பமிக் பார்த்தோன்னே பமிக் மயக்கம் வந்துருச்சு. அடுத்தது மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளட்டு எலும்பு வேற இப்படி போய் மேலே நின்றுச்சு. அதுவும் கரெக்டா அந்த ஒரு இந்த அளவுக்கு இருக்குமா பீஸு, அவ்வளோ பெரிய பீஸு மேலே போய் நின்றுச்சு. அவன் எப்பவுமே வாய் தர பக்கத்துல போயினா ஏதாச்சும் ஒன்று சொன்னா கேட்கவே மாட்டான். நேற்று வந்து சரி வாய் தரடா என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம்னு சொன்ன உடனே வாய் திறக்கிறான். அப்புறம் திறந்தா பார்த்தா அந்த எலும்பு. அப்புறம் நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், நம்மளே ரிமூவ் பண்ணலாமா அப்படின்னு. அவர் வந்து இல்லை அது டாக்டர்ஸ் தான் ரிமூவ் பண்ணோம், மேபி ஊண்டு வந்து ரொம்ப பெருசாயிடுச்சுன்னா பிரச்சனை தானே, ஜஸ்ட் ரிமூவ் பண்ண பாருங்க அப்படின்னு. அப்புறம் சுயல்கிட்ட நான் ஒரு ஸ்பூன் எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு, ப்ரோ நீ ஸ்பூன் கொண்டு வந்து கொடுக்கல, நான் கேட்டேன் உங்ககிட்ட 2 டைப் ஆஃப் ஸ்பூன் கொண்டு வான்ட்டு. அதில் ஒரு டைப் ஆஃப் ஸ்பூன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. இந்த மெடிசன் தான் டாக்டர் வந்துட்டு சொன்ன மெடிசனு. இது தேய்ச்சா இந்த கொஞ்சம் வலி கம்மியாக இருக்குமாமா. அதுக்கப்புறம் இந்த காட்டன்லாம் வைக்க சொன்னாங்க. இந்த ஸ்பூன் வச்சு இவன் வாய்க்குள்ளே அப்படி ஸ்பூனை விட்டு லைட்டாக நெம்பணுன்னே பார்த்தீங்கன்னா எலும்பு வந்துருச்சு. இங்கே தான் இங்கே கடைஞ்சி சாப்பிட்றோன்னு சொல்லி தூக்கி வீசிட்டோம். நல்லா இவ்வளோ நீளத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா எலும்பு இப்படி நின்றுட்டு இருந்துச்சு கிராஸாக. இந்த மாதிரி இனிமேல் எலும்பு நீ சாப்பிடுவேன். வாய் துற, நீ வாய் துற. சரியாயிடுச்சா? இல்லை வலி இருக்கு அவனுக்கு, அவனுக்கு வலி இருக்கு, வாயை திறக்க மாட்டேங்கிறான். பஞ்சு ஒட்டிடுச்சு பாரு மூக்கில் வைக்கிற டைம் ஆகல இன்னும். நல்ல பையன்டா மாறன். மாறன் வந்துட்டு கை கால் எல்லாம் அப்படியே நடுங்கிடுச்சு. ஏன் சுயல்? யாருக்கு? உனக்கு தான். நடுங்கும். உனக்கு நடுங்குச்சு. எனக்கு உனக்கு வந்துட்டு பயங்கரமா நடுங்குச்சு. ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்துல வந்து
நான் அங்க போய் அந்த மோட்டார் சுவிட்ச் பக்கத்துல அப்படியே பள்ளி மாதிரி நின்னுட்டேன். எனக்கு தூக்கி வீசி இருக்கும் பமிய கரண்ட் மயக்கம் வர்ற மாதிரி பிளட் இதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா நீ இல்லைன்னா நான் இங்கே மயக்கம் போட்டு விழுந்திருப்பேன்டா. மாறன் அப்புறம் உன்னை காப்பாத்திருக்கணும். ஆமா கரெக்டா பாத்தீங்கன்னா மாறன் இன்னும் வந்துட்டு அவனுக்கு வாயில வந்துட்டு இரு வாயில வந்துட்டு அடிக்கிறல்ல நீ என்ன காப்பாத்தினவனே நீ அடிக்கிறல்ல நீ வேண்டாம்னு சொல்றேன். வலிக்குதான் இருக்கும். இப்ப எப்படி நம்ம டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனோம்ல? ஆமா இதுல ஏத்தி கூட்டிட்டு போகணும். அவன் லைட்டா இந்த இடத்துல வீங்கி இருக்கு. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும். அது அவன் நகம் வச்சு புரண்டி அப்படி ஆனது. இருடா மருந்து வச்சு விட வேண்டாமாடா? உள்ளதான் இதுக்குள்ளதான் சிக்கிட்டு இருந்துச்சு. அஷ்கல் வாய் காட்டுறா கடிக்கிறல்ல நீ. இப்போ நம்ம வந்துட்டு இவனை கூப்பிட்டுட்டு டாக்டர் கிட்ட போகலான்னு சொல்லிட்டு இருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு இவனை கூப்பிட்டு டாக்டர்கிட்ட போக போகிறோம். நம்மக்கிட்ட இப்போ சின்ன கார் இல்லை, அதனால ஆட்டோ கூப்பிட்டு போகலான்னு இருக்கோம். ஏன்னா ஏசி காருக்குள்ளே உட்காந்தாலே பார்த்தீங்க அப்படின்னா மாறனுக்கு வந்துட்டு வாமிட் வந்துடும். வாமிட் ஒரு மாதிரி மனுஷன் சென்சேஷன் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படின்னா பண்ணுவான். அதனால் வந்துட்டு கூப்பிட்டு போகலான்னு இருக்கோம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் இந்த பெட்ஸுக்காக அப்டேட் ஆயிருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன், அதுக்கப்புறம் போகலாம். பெட்டுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே அப்டேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா சில உயிரிழப்புகள் வந்துட்டு ஆயிருக்காது. ஆனால் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த மாதிரி பேச வேண்டாம், டிலே ஆயிடுச்சு. ஆனால் நான் 3 நாளில் வந்துட்டு வேற ஒருத்தங்க கிட்ட சொல்லி இதை நம்ம வெறும் 3 நாளில் பண்ணிட்டோம். வந்து 4-5 நாள் இருக்கும் இல்லையா, வந்து 4-5 நாள் ஆச்சு. லைட்டாக உடம்பு சரியில்லாமல் இருந்தனால வந்துட்டு என்னால் இதை காட்ட முடியாமல் போயிடுச்சு. ஸோ மேபி நீங்கள் வந்துட்டு ஒரு கேட் வளர்த்துறீங்க, நாய் வளர்த்துறீங்கன்னா கண்டிப்பாக இது வந்துட்டு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். என்னென்னா ஒரு கேஜு. ஸோ இந்த கேஜ் இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் வந்து நான் சும்மா மேலே இந்த ஷீட் போடுறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கேஜ். இந்த கேஜ் வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸான கேஜ். எப்படின்னா நம்ம ஓப்பன் பண்ணாமலே இது வந்துட்டு இப்படி நீட்டிக்கலாம். சுவேலோட டிசைன் தான் இது. ஆமாம், இது வந்துட்டு என்னோட டிசைன். ஐடியா தான் இது. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஐடியா வந்துட்டு யாரும் தர மாட்டேங்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோமோ அதான் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால நம்ம பார்த்தீங்க அப்படின்னா சொன்ன மாதிரி ஒருத்தர் வந்துட்டு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இதுக்கு இன்னும் நான் பெயிண்ட் அடிக்கணும். இன்னும் நான் பெயிண்ட் அடிக்காமல் இருக்கேன். இப்போ எப்படின்னா இதை ஓப்பன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி நான் திறந்து விடுவோம். இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இவனுக்கு 2 பேர் குதிப்பானுங்க. என்ன ஃபர்ஸ்டே தனித்தனியா போட வேண்டாம் தான், ரெண்டையும் ஒரே கூண்டுல போட்டிருக்கோம். இறங்கலையோ இவன் பாரு, இவன் பாரு ஆரஞ்சு கூண்டுல வந்து பாக்குறான். ஆரஞ்சு அவ்வளவே திறந்து இறங்கிட்டான். லியோ இறங்கி ஆரஞ்சோட குட்டிங்களும் வந்துட்டு வளர்ந்துருச்சுங்க. ஒரு லியோ வந்து பாக்குறாங்க. லியோ டென்ஷன் ஆகல பாமி. லியோ நல்ல பையன் தான் லியோ. ஸோ இது வழியா பார்த்தீங்க அப்படின்னா பூனையால் வர முடியாது, ஒரு சின்ன கேப் நம்ம கை விட்டு எடுக்கிற மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கோம். ஆரஞ்சு பாத்தீங்களா ஆய் போறதுக்கு போறது, அவன் அந்த லிட்டர் பாக்ஸ் இதுக்குள்ள போறது இல்ல. ஆரஞ்சு வந்து லிட்டர் பாக்ஸ்க்குள்ள போவே மாட்டான். இருக்குல்ல. அதனால தான் அந்த அட்டையெல்லாம் கிழிச்சு ஆரஞ்சு விளையாண்டு இருக்கு. இவ்வளவு பெரிய குழி தண்ணி வந்துற போகுது. இது ஒண்ணுக்கு போயே கருவாப்தலை மரம் வந்துட்டு செத்த மாதிரி ஆயிடுச்சு பாரு. குதிச்சிட்டோம். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிசைன் பண்ண கூண்டு. இந்த கூண்டு மட்டும் நம்ம கிட்ட முன்னாடியே அவங்க செஞ்சு கொடுத்துருந்தாங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நேரம் நிக்கி நம்ம கூட இருந்திருக்கும். சரி விதி ஒன்றும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் 6 தான். ஆமாம், ஃபஸ்ட்டு வந்துட்டு 1 2 3 4 இங்கே 5 6 மொத்தம் 6 ரேக் வந்துச்சு. தனித்தனியாக நம்ம கேட்டிருந்தோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம 4 வச்சிருக்கோம், மேலே 2 கீழே 2 அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்கும் வந்துட்டு தனித்தனி ட்ரே. இந்த ட்ரே முதல் கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா இரும்புலே பண்ணி கொடுத்தாங்க. ஷீட் மெட்டல் உள்ள ஷீட் மெட்டல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணணும். பெயிண்ட் பண்ணால் தான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது இந்த ரஸ்ட் ப்ரூஃப் பெயிண்ட் அடிக்கணும். நம்ம இது வெளியே வச்சிருக்கிறதுனால வெயில் காலத்தில் பிரச்சனையே இல்லை. இப்போ நம்ம இங்கேயும் வந்துட்டு ஷெட்டு போடலான்னு இருக்கோம். மேலேருந்து இப்படி ஷெட்டு நீட்டி விட்டோம் அப்படின்னா இந்த ஷீட்டு போட தேவையில்லை. ஏன்னா நம்ம மழை வரும்போது இந்த ஷீட் எடுத்து விடுற மாதிரி இருக்குது. ஸோ பக்காவாக இருக்குது. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவும் உள்ளே போகிறது இல்லை, எந்த வழியாகவும் வராது. அண்ட் அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துட்டு இருந்துச்சுல்ல கேட் வழியாக, அதுக்கும் வந்துட்டு அப்டேட் பண்ணி அதையும் வந்துட்டு சரி பண்ணிட்டோம். இந்த ஃபேப்ரிகேட்டர்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா சொல்லி சரி பண்ணிட்டோம். ஸோ அதை நான் இன்னொரு நாள் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ இதுதான், இவனுங்களை கூப்பிட்டு போகலாமா ஹாஸ்பிட்டலுக்கு? இவங்களையா? ஆமாம், இவனுங்களை கூப்பிட்டு போகணும்ல. லியோ எலிசா அதான் அங்க பாரு, அவ உட்கார்ந்து ஆய் போறது உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கான். அவன் ஒளிஞ்சு உட்கார்ந்து இருக்கான். போலாமாடா? அது மழை, அது அவ தண்ணி தான். போலாம் வா 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 எல்லாம் வா சாப்பிடலாம் வா. இப்படி உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கான் பாரு பம்மி. ஓ இப்போ நீங்க அங்க போயிட்டீங்களா? எப்படா ஹாஸ்பிடல் கூட்டு போவீங்க? டேய் தயவு செஞ்சு கூட்டு போங்கடா. டேய் தயவு செஞ்சு கூட்டு போங்கடா. இரமாரா ஆட்டோ வந்துட்டு இருக்கு சைடு. ஆமா ஆமா ஆட்டோ வந்துட்டு இருக்கு, போயிடலாம். தெரியுதா அந்த சைடு வீங்கினது? இப்படிலாம் உட்கார மாட்டாங்க. இல்ல வேடிக்கை பார்க்கறதுக்கு இப்படி உட்காருவோம்.
வெளியே வந்து உட்காருவான். ஆமாம். ஏய் ஒன்று கடிக்க போகிறானா இவன்? நிக்கியோட ஸ்மெல்லா? நிக்கியோட ஸ்மெல் வருதா? லாஸ்ட் அதில் நிக்கி தான் உட்காந்துச்சு. போகலாமா? உட்காந்துக்கோ போகலாம். நம்ம மாறனை வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாம். அவன் வாக்கிங் போகிறான்னு நினச்சிட்டு வரான். ஏன் பார்த்து அவன் பாத்ரூம் போனா போட்டோம். இதுலதான் ஏத்தி இல்லாமா? வா வா வாடா ஹாஸ்பிட்டல் போகலாம் வா. வாடா கடிக்கிறான். ஆத்தி இல்லை வா ஏறிட்டானா போ. ஒன்னும் பண்ண மாட்டான் வா. நீ இப்ப தூக்கணும்ல. பழைய டெக்னிக் தான் எப்பவுமே சுயல். சரி ஹாப்பி ஜேர்னி சுயல். போயிட்டு வாங்க. லியோ எலிசாவெல்லாம் கூட்டிட்டு நம்ம வெட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் லியோ அண்ட் எலிசா வெளியே வருது. அதுவும் இந்த காரில் நம்ம இப்படி நிக்கியே கூட்டிகிட்டு போகிற மாதிரி இப்போதான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு பேருக்குமே. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க ரெண்டும். அந்த கேப் வழியாக அந்த சின்ன கேப் வழியாக அங்கேயும் இங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டுருக்கு. ஆட்டோவை காணும். ஆக்சுவலி சுயலும் மாறணும் அந்த ஆட்டோவில் முன்னாடியே போயிட்டான். ஆனால் வெட் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னு தெரியல. இந்த புது இடத்துக்கு நம்ம இப்போ போகிறோம். எப்பயும் போகிற இடத்துல இல்லை. அப்போ அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே போகணும். நம்ம பேலன்ஸ் வந்து அங்கே போயிட்டு பார்ப்போம். ஆக்சுவலி லியோவை எலிசாவை எது கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா வேக்சின் போடுறதுக்காக. மாறனுக்கு வந்து அந்த புண்ணு இதெல்லாம் காட்டுறதுக்காக தான் இப்போ போயிட்டுருக்கோம். லியோ இவ்வளோ நேரம் அந்த கேப் வழியாக எட்டி பார்த்துட்டு இருந்த நீ கேமரா பார்த்தோன்னே உள்ளே போயிட்ட பார்த்தியா? இதான் ஃபுட்டு. ஃபுட்டுன்னு சொன்னா பார்த்து எப்படி வெளியே வருதுன்னு. அதுதான் லியோ. இந்த ரெண்டும் அங்கே உட்காந்துட்டு இருக்கு. இதோ அந்த முன்னாடி போகிற ஆட்டோவில் தான் மாறன் இருக்கான். ஸோ அந்த ஆட்டோவை தான் ஃபாலோ பண்ணி நம்ம போகணும். Meanwhile. कर मटल्ला पनी कर किलो कर ना मनी ले रुकान को वा One hour later. என்ன பண்ண இவன்? என்ன கட்டி பிடிச்சு உட்கார்ந்து வரான். டேய் அதுங்க தான்டா ஃபுல்லா பாத்ரூம் வச்சிருக்கான்டா. பூனை குட்டிங்க பயத்துல போயிடுச்சு. கை ஃபுல்லா அவன் சொல்லு. கை வாஷ் பண்ணு. அவன் அப்படி இருந்து சைடா கூட்டிட்டு போ. சைடா ஆமா அங்க போலாம். என்னாச்சு? ஏன் இவ்ளோ கோவம்? ஏ மாறா என்ன கோவம்? அவன் டிராவல் பண்ணாலே அவன் கோவப்படுவான். உட்காருங்க. இப்போ ஃபைன் தான். ஆனால் அவன் வாய் தொட்டா மட்டும் கோவப்படுறான். பெயின் போடுறது. ஆமாம் நாங்கள் ஸ்கூல் வச்சு எடுக்கிறப்போ ஒரு மாதிரி அன்சேஃபாக தான் வந்துச்சு. இதில் இல்லை. ஆனால் நீங்கள் ஒன்றும் பார்க்குறீங்க. நான் ஒன்றே பார்த்ததில்ல. நான் வந்து பொருள் நான் பார்த்ததில்ல. ரொம்ப ஷேக் பண்ணி போடலாம். ஓகே அதுக்கு ஒரு சிறப்பு சொல்கிறேன். சாப்பிட்டதெல்லாம் ஒத்துக்கலாம். ஆமாம் நிறைய ஒன்றும் இல்லை. ரொம்ப வெளியே பார்க்குறது மட்டும்தான்.
இன்னும் இருக்க போகிறோம் அடி அவங்களுக்கு தெரியல. Bro, once upon a time, there lived a ghost. டில்லி. அவ பேரு டில்லி. திறந்தோடனே வெளியே வருவா. இவளும் திறந்தோடனே வெளியே வருவா. இவளுங்க ஓடுறதுக்கு பாரு. எங்க மூஞ்சி மூஞ்சி பார்க்குறா யாரு மாறனோட அக்கா புள்ள பாரு. இது இருக்கு அக்கா பிள்ளைங்க. மாமன் பாரு வெளியே நிற்கிறான் நிசா. இங்கே பயப்படுவாங்க. நிக்கியா திறந்தோடனே வெளியே வந்து டாக்டர் வெளியே வரல. ஸோ அது கொஞ்சம் பயம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வெளியே வரனால கொஞ்சம் டைட்டா. ஓகே லிசா அவ்வளோதான். ஓகே நிக்கி மாதிரி பண்ண ஒரு ஓரமா பார்க்குறான். செல்ல 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 ஆகாமிங்க ஆகாமிங்க ஆகாமிங்க. அவ்வளோதான் அவ்வளோதான். ஆயு ஃபுல்லாக பாரு. 24 hours later. ஸோ அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு. மாறா ரெடி ஆகிட்டல. மாறன் வந்துட்டு சன் பாத் எடுத்துகிட்டு இருக்கான். மாறன் வந்துட்டு இப்போ ஓரளவுக்கு ஓகே, ஓரளவுக்கு இல்லை ஓகே 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 தான். நிறைய 2-3 மெடிசன் இருந்துச்சு, மெடிசன்லாம் கொடுத்து ஓரளவுக்கு ஆளை ரெடியாக்கி விட்டாச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு எலும்பு இல்லாமல் வெறும் தயிர் சாப்பாடு அந்த மாதிரி கொடுக்கலான்ட்டு, எலும்புலேயே கொஞ்சம் அந்த லைட்டான எலும்பை வந்துட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். இன்னைக்கு இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஆச்சு. ஒரே ஒரு சங்கடமான விஷயம் என்ன தெரியுமா, எல்லாம் ஓகே, நிறைய பேர் வந்துட்டு ஆறுதலாக மெசேஜ் பண்ணீங்க, நிறைய கமெண்ட்ஸ் பண்ணீங்க, யாருனே தெரியாத பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த துரோகி விரோதி இவங்கெல்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறுதல் மெசேஜ், இந்த மாதிரி ஆயிடுச்சா ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நிக்கியை வந்துட்டு குமிஞ்சு நிமிந்துன்னு சொல்லி உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு போனானுங்க ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா நிக்கியோட வீடியோ போட்டோம் நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்கெல்லாம் ஒரு வார்த்தை கூட வந்துட்டு நிக்கிக்கு என்னாச்சு, இப்படி ஆயிடுச்சா, ஐயோ கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரி எதுவுமே சொல்லவே இல்லை. ஸோ நிக்கியோட நிலைமை தான் நமக்கும் நாளைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சின்ன சங்கடமான விஷயம் வந்துட்டு, நிக்கி குட்டி போட்டப்போ எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வந்துட்டு மெயில் பண்ணி வாங்கிட்டு போனாங்க. நிக்கியோட 5 குட்டி 4 குட்டியோ 5 குட்டியோ பக்கம் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அவங்களோட சைடில் இருந்தும் வந்துட்டு எந்த ஒரு இதுவும் வரல. ஜஸ்ட்டு ஒரு வார்த்தை இப்படி ஆயிடுச்சா ப்ரோ, ஏன்னா ஏகப்பட்ட பேர் கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கல, நம்ம வச்ச வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க, வீடியோஸ் பார்க்குறாங்க, என்னோட காண்டாக்ட் நம்பர் அவங்க கிட்டே இருக்குது. ஆனால் வந்துட்டு ஒரு வார்த்தை வந்துட்டு கேட்கல. ஆனால் நிக்கியோட குட்டி வந்து அவங்க வீட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் சில சங்கடமான விஷயங்கள் இருக்குது. இதில் நமக்கு நிறையா விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. நாளைக்கு நம்ம இல்லாமல் ஆனால் என்ன ஆகும், எதுக்காக நம்மக்கிட்ட எல்லோரும் பேசுகிறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா புரிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ வரும். டாடா பை பாய், see you, bye.